ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 26 ஏப்ரல் மாதத்துக்கான இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம். இந்த 2 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறது மூலயமா ₹1 கூட கடன் இல்லாமல் நீங்கள் கடனில் தப்பிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பணம் நிறைய சேரணும், தங்க நகை சேரணும், செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருந்தாலும் இன்னும் சிலரோட குறிக்கோள் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாங்கின கடனை எப்படியா அடைச்சிடணும் அப்படிங்கிறது தான். அது 5000மோ 10,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ கடனே இருக்கக்கூடாது. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறோமோ இல்லையோ, கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் பல பேரோட நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்துறதுக்கு குறிப்பிட்ட சில நேரங்களை பயன்படுத்தினா அவங்களோட கடன் தொகை சீக்கிரம் தீரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் மைத்ரேய முகூர்த்தம். திருமண சுபகாரியங்களுக்கு நம்ம எப்படி நல்ல நேரம் காலம் பார்க்குறோமோ அதே மாதிரி கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் சில நாட்கள் நேரங்கள் நம்ம பார்க்கணும். அது என்ன மைத்ரேய முகூர்த்தம்? அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய நேரமும் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேரக்கூடிய நேரத்துக்கு தான் மைத்ரேய முகூர்த்தம்னு பேர். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது மூலயமா நம்மளோட கடன் தொகை சீக்கிரம் குறையும். வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூடாது, அசல்லேருந்து நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இந்த மாதம் ஏப்ரல் 2024 26ஆம் தேதி தான் இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம் வருது. அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம். இது வெள்ளிக்கிழமை இரவு 7:35 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9:46 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்குது. என்னால் கடன் அடைக்க முடியும், கடன் தொகையை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் கடன் தொகையை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களால் கடன் தொகையை அடைக்க முடியல, ஆனால் எப்படியாவது கடன் தொகையை தீர்க்கணும் ஒரு எண்ணம் இருக்கும்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹100, ₹50, ₹200 உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. அந்த பிரியாணி இலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சுடுங்க. அந்த பிரியாணி இலை மேலே 2 ஏலக்காயை வச்சு அது மேலே அந்த ரூபாய் நோட்டையும் வச்சுடுங்க. இது அப்படியே நீங்கள் கடனை திருப்பி செலுத்துறதுக்காக சேமித்து வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த தொகையை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் இப்போ கடனை செலுத்தினா தான் கணக்கில் வரும். முழு தொகையை கடனாக செலுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ₹100, ₹50, ₹200 எவ்வளோ முடியுதோ பிரியாணி இலை கூட ஏலக்காயை வச்சு அந்த ரூபாய் நோட்டையும் வச்சு இப்போ நான் கடனை திருப்பி செலுத்துறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் எங்கேயாவது இடத்துல பத்திரமா வச்சுடுங்க. திரும்ப நீங்கள் இப்போ கடனை செலுத்துவீங்களே, அப்போ எவ்வளோ ரூபாய் நீங்கள் ஒதுக்கி வச்சிங்களோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கடனை அடைச்சிருங்க. இது கடனை திருப்பி செலுத்த முடியல, மைத்ரேய முகூர்த்தத்தில் செலுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, கூடிய சீக்கிரம் கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க மைத்ரேய முகூர்த்தத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.